டிவிகே கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, டிஎம்கே கூட்டணி, ஓபிஎஸ் அவர்கள். இவங்க எல்லாத்த பத்தி கிடைச்ச நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம சிம்பிளா பார்ப்போம். இது உங்க கடைசி தீக்குச்சி. ஃபர்ஸ்ட் டிவிகே. டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவுனதும், குதிச்சதும், விஜய் அவர்களோட கார ஃபாலோ பண்ணிட்டு போய் விழுந்ததும், இது எல்லாமே விஜய் அவர்களுக்கு சுத்தமா புடிக்கல. புடிக்காம போனதுக்கான காரணம் 100% அன்பு. இப்படியெல்லாம் பண்ணி விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அன்புனால ஒரு சில கட்டளைகள் குடுத்திருக்கிறாரு. கண்ணியமா செயல்பட்டு டிவிகே கொள்கைகளோட வரப்போற 2026 எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கான பணிகள பாருங்க அப்படின்னு அன்பா கட்டளையிட்டிருக்கிறாரு. அடுத்து டிவிகே பிளான். இப்போ மாநிலங்கள் அளவுல இப்ப டிவிகே பூத் கமிட்டி மாநாடு நடத்தியாச்சு. அடுத்தது மண்டலம் மண்டலமா பிரிச்சு அனைத்து தொகுதிகளையும் கவர் பண்ற மாரி இப்போ டிவிகே பூத் கமிட்டி மாநாடு நடத்துறதுக்கு டிவிகே சார்பாகவும், டிவிகே விஜய் அவர்களும் எல்லாரும் இப்போ வியூகம் வகுத்து வச்சிருக்காங்க. அந்த மாநாடுகள் தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்க போகுது. இந்த மாநாடு சீக்கிரம் நடந்து முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் தான் டிவிகே விஜய் அவர்கள் நடைபயணம் மேற்கொள்வார் அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. எந்த ஒரு கட்சியிலும் ஒரு வீட்டோட கதவ தட்டி எங்களோட கொள்கைகள் இதுதான், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கறது ஒரு பூத் கமிட்டி தான். அதனால தான் விஜய் அவர்கள் பூத் கமிட்டிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாரு. அடுத்து டிவிகே கூட்டணி. டிவிகேக்கும், விசிகேவுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆதரவு அர்ஜுனா அவர்கள் இப்போ விசிகேவையும், டிவிகேவையும் ஒண்ணு சேர்த்துறதுக்காக பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் என்ன ஆனாரு அப்படின்னு கேட்டா, ஓபிஎஸ் அவர்களுக்கு இப்ப விசாரணையில இரட்டை இலை சின்னமும், ஏடிஎம்க்கு பொதுச் செயலாளர் பதவியும் வரதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு அப்படின்னு ஒரு சில நியூஸ் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அதுவும் அதிகாரப்பூர்வமா யாரும் சொல்லல. விசாரணை முடிஞ்சிருக்கு. அதான் தீர்ப்பு இன்னும் கொஞ்ச நாட்கள்ல வரும். ஒருவேளை ஏடிஎம்கே கிடைக்காத பட்சத்துல தான் அவர் அடுத்த கட்சியை பத்தி யோசிக்கணும். அது எப்படி போகுது அப்படின்னா அடுத்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அடுத்து பிரசாந்த் கிஷோர். டிவிகே சார்புல ஏடிஎம்கேவையும், டிவிகேவையும் ஒண்ணு சேர்த்துறதுல இன்னுமே ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சில நியூஸ்கள் வந்துட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அப்படி ஒருவேளை கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா பிஜேபிக்கும் டிஎம்கே ஆகாது, ஏடிஎம்கேக்கும் டிஎம்கே ஆகாது, டிவிகேக்கும் டிஎம்கே ஆகாது. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற பாலிசி பிரகாரம் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா டிவிகேக்கு கொள்கை எதிரி பிஜேபி. அதனால பிஜேபி டைரக்டா கூட்டணியில வர முடியாது. அதனால தான் ஏடிஎம்கே கூட கூட்டணி சேர்ந்து வரப்போற 2026 எலெக்ஷன்ல டிஎம்கேவை ஒழிக்கிறதுக்கான பணியில தான் அமித்ஷா அவர்களோட மாஸ்டர் மைண்ட் ஆகட்டும், பிரசாந்த் கிஷோர் அவர்களோட மாஸ்டர் மைண்ட் ஆகட்டும், எல்லாத்தோட மாஸ்டர் மைண்டுமே இப்போ டிஎம்கே மேல தான் இருக்கு. அப்படி ஒருவேளை கூட்டணி சேர்ந்தா ஆளுக்கு 2.5 வருஷம் ஆட்சி செய்வாங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் தெரியலை. அதுக்கான பேச்சுவார்த்தையில இபிஎஸ் அவர்கள் அந்த 2.5 வருஷம் ஆட்சியில உடன்படலை அப்படிங்கிற நியூஸ் தெளிவா தெரியுது. அடுத்து ஏடிஎம்கே கூட்டணி. ஏற்கனவே சொன்ன மாதிரி டிவிகே கூட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தாலும், ஒரு சில ஆல்ரெடி கூட்டணியில இருந்த கட்சிகள் கூட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு, அது கூடிய சீக்கிரம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும். ஆல்ரெடி இருந்த கூட்டணியில இப்ப எஸ்டிபிஐ பார்ட்டி மட்டும் இப்ப டிஎம்கே கூட்டணிக்கு போக போறாங்க. இது ஏறக்குறைய உறுதியான மாதிரி தான் இருக்கு. ஏடிஎம்கேக்கு இப்ப விசிகே இப்ப ஏடிஎம்கே கூட்டணியில வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு விசிகே கூடயும் பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. டிவிகேவும் அந்த கட்சி கூட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அடுத்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம டிஎம்கே கூட்டணியை பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்கே ஏற்கனவே கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை அப்படியே வச்சுக்கிறதுல மிக தீவிரமா ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ஆலோசனையில ஏற்கனவே அவங்க கட்சியில இருந்து ஒரு டிவிகே, தமிழக வாழ்வுரிமை கட்சி, வேற ஒரு கூட்டணிக்கு போறதா சொல்லிக்கிறாங்க. அவங்க கண்டிப்பா டிவிகே கூட்டணிக்கு போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. மற்ற டிஎம்கே கூட்டணிகள் எல்லாமே பிரியாது அப்படின்னு ஆணித்தனமா சொன்னாலும், டிஎம்கேவில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை மட்டும் டிவிகே கூட்டணியும், ஏடிஎம்கே கூட்டணியும், ஏடிஎம்கே டிவிகே கூட்டணியும் சேர்ந்து எல்லாருமே டிஎம்கேல இருந்து கூப்பிட்டு வர்றதுக்கான முழு முயற்சியை போட்டுட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பாமகல ஒரு தலைவர் டிவிகே கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிறாரு. இன்னொரு தலைவர் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிறாரு. அவங்க எந்த கூட்டணிக்கு போவாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது இன்னும் அதிகாரப்பூர்வமா எந்த நியூஸுமே வரல. லாஸ்ட் நியூஸ் அரசியல். இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி விலகுனதாகட்டும், பொன்முடி அவர்கள் பதவி விலகுனதாகட்டும், அதோட உண்மையை நம்ம மையப்படுத்தி ஒரு நியூஸ் சொல்றோம் அப்படின்னா அது யாருக்குமே போய் சேர மாட்டேங்குது. டிஎம்கேவை கழுவி ஊத்துற நியூஸ் மட்டும் எல்லாத்துக்குமே போகுதே தவிர, ஹேஷ்டேக் டிஎம்கேவை யாரும் முடக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஹேஷ்டேக் டிவிகே, ஹேஷ்டேக் ஏடிஎம்கே, ஹேஷ்டேக் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், ஹேஷ்டேக் அமித்ஷா, இது மாதிரி பல ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்ட் ஆகி இல்லை எல்லாத்துக்கும் நியூஸ் போனாலும், இந்த ஹேஷ்டேக் டிஎம்கேல போட்டு ஒரு நியூஸ் சொல்றோம் அப்படின்னா யாருக்கும் போகலை. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பல பாலிடிக்ஸ் நியூஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். இது உங்கள் கடைசி தீக்குச்சி.